சாதி மதம் தேவையில்லை என விண்ணப்பிக்கும் பொதுமக்களுக்கு அதற்கான சான்றிதழ்களை 1 மாதத்திற்குள் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. தொடர்பான விரிவான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சமூகத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தி மக்களை துண்டாட வைப்பதில் சாதியும் மதமும் முக்கியமான ஒன்று. உயிருள்ள மனிதர்களில் நல்லவர்கள் தீயவர்கள் என வகை பிரித்திட முடியும். ஆனால் இந்த மனிதர்களை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பிரித்து பார்க்கும் முறையை உயிரே இல்லாத உருவமே இல்லாத யாரோ சிலரால் எழுதப்பட்ட இந்த சாதியும் மதமும் தான் தலைகீழாய் திருப்புகிறது. குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான் என்கிற டாவின்சி கோட்பாடை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அந்த மனிதனில் இவன்தான் உயர்ந்தவன் இவன்தான் தாழ்ந்தவன் என்கிற பிற்போக்குத்தனங்களில் இருந்து பின்வாங்குவதற்கு இன்னும் யோசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சாதிகள் இல்லையடி பாப்பா என பள்ளியில் இருந்தே படித்து வந்தாலும் பள்ளியில் குழந்தைகளை அனுமதிக்கும் போது சாதி சான்றிதழ் கட்டாயமாகிறது. இப்படி இருக்க சாதி முக்கியம் இல்லை என குழந்தைகள் எப்படி புரிந்து கொள்ளும்? சாதி மதம் இனத்தை சொல்லி கயவர்கள் சில சமுதாயத்தில் கலவரத்தை தூண்டி அதில் குளிர்காய துடிக்கத்தான் செய்கின்றனர். அவ்வாறு சமூகத்தில் ஓடும் இரத்த ஆறை அணை போட்டு தடுக்கவும் அடுத்த தலைமுறைக்கு யார் எந்த சாதி என்பதே தெரியாத போது எங்கிருந்து கலவரத்திற்கு வழிவகுக்கும் என்ற தொலைநோக்கு பார்வைக்காகவும் அரசாங்கம் ஒரு அற்புத திட்டத்தை தந்துள்ளது. அதாவது இன்றைய தலைமுறையினர் தனது பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் வாங்கும்போது அதில் சாதி மதம் என குறிப்பிட வேண்டாம் என விண்ணப்பிக்கலாம். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது குழந்தைக்கு சாதி மதம் தேவையில்லை என சான்றிதழ் வழங்க கோரி வருவாய்த்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அவரது கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதால் சந்தோஷ் உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஜூன் 10ஆம் தேதி ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கினர். சாதி மதம் இல்லை என கோரும் விண்ணப்பங்களை ஏற்று அதற்கான சான்றிதழ்கள் வழங்குவதற்கு ஏதுவாக அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த அரசாணையானது விண்ணப்பித்த 1 மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. அரசியல் அமைப்புச் சட்டத்தின் 25வது பிரிவின் கீழ் அடிப்படை உரிமைகளை அதிகாரிகள் மறுக்க முடியாது என தெளிவாக தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு மக்கள் கவனத்தை ஈர்த்த நிலையில் சமூக அடையாளங்களை துறக்க விரும்புபவருக்கு ஒரு புதிய வழி திறந்துவிடப்பட்டுள்ளதாக கருத்து கூறப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பு அழுத்தம் திருத்தமாக அமைந்த போதும் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி மதம் தேவையில்லை என்கிற சான்றிதழ் வழங்குவதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் உட்பட ஏராளமானோர் சாதி மதம் தேவையில்லை என விண்ணப்பித்து 1 மாதத்திற்கு மேலாகியும் அதற்கான சான்றிதழ்கள் இன்னும் கிடைக்கப் பெறவில்லை என கூறுகின்றனர். இதில் வேடிக்கை என்னவென்றால் அரசு ஊழியர்கள் பலருக்கும் இதுபோன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதே தெரியவில்லை என கூறப்படுகிறது. இது தெரியாத மக்கள் சான்றிதழ் கேட்டு அரசு அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து கொண்டிருக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவை மதித்து தமிழக அரசு உடனடியாக அரசாணை பிறப்பித்து அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பினால் ஒழிய இதுபோன்ற குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்காது என்றும் பொதுமக்கள் சிலர் கூறி வருகின்றனர். வரப்போகும் சமுதாயம் சாதி மதமற்று உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்பதனை அரசு விரும்பினால் சாதி மதம் தேவையில்லை என்கிற சான்றிதழ் வழங்குவதை விரைவுபடுத்த வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. நெல்லை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு உடனடி நடவடிக்கையில் இறங்குமா?